எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்போர்ட்ஸ் ஆர்த்ரோஸ்கோபி யூனிட் இன் காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனி இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். மிஸ்டர் சாய் கிஷோர் சொன்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு யூனிட் இருக்கிறது உங்கள் வழியாக தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமே. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ்னால என்னென்ன இன்ஜுரிஸ் வருது, அந்த இன்ஜுரிஸை எப்படி சிம்பிளான விதமான வழியில் மேலே மோசமாக்கிக்காமல் காப்பாற்றி சரி பண்ணிக்கிறது. இந்த மாதிரி சில பேர்னிங் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் ஒரு யங்ஸ்டருக்கு. இப்போ இருக்கிற இதில் பார்த்திங்கன்னா ஒரு 19 வயசு கீழே இருக்கிற ஒரு பையனோட அப்பாவோ அம்மாவோ அவங்க தான் ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கிறாங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. நிறைய டாக்டர்ஸ் பார்த்துருந்தாலும் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உங்களுக்கு வச்சுருக்கிற ரிப்போர்ட்ஸ்லாம் காட்டி அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணுன்றதுக்கு தான் இந்த காவேரி ஸ்போர்ட்ஸ் ஆர்த்ரோஸ்கோபி யூனிட். ஸோ வடபழனியில் வி ஹேவ் ஸ்பெசிஃபிக் டாக்டர்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு, யூகே ட்ரெயின்டு, வெல்த் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் மட்டுமே சர்ஜரி மட்டுமே ஒரு 30,000 சர்ஜரி மேலே நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிலாம் சொல்கிறப்ப இந்த எக்ஸ்பெக்டேசி வந்து மக்களுக்கு தெரிவிக்கணுன்றது தான் காவேரி ஹாஸ்பிட்டல் இவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. இன்றைக்கி உங்களோட கேள்விகள் எதாவது இருந்ததுன்னா தாராளமாக கேளுங்க. சாய் இருக்கிறார் கூட. சொல்லுங்கள். ஸ்போர்ட்ஸுன்றது டெஃபினட்டாக வந்து அந்த விளையாடுற அந்த இண்டிவிஜுவலுக்கு காலத்துக்கு நல்லா இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஒரு விளையாட்டு சொன்ன மாதிரி விளையாடுறதுனால சில இன்ஜுரிஸ் வரதான் செய்யும். அதை சரியாக விளையாடுறது ஒரு கோச்சோட வேலை. விளையாடுறப்ப சில இன்ஜுரிஸ் வர்றப்ப அதோட விளையாட்டை முழுக்க வைக்காமல், அதாவது முழுக்கு போடாமல் அதுக்கான சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்டை செஞ்சு அந்த ஸ்போர்ட்ஸை வந்து திருப்பி அவங்க போய் விளையாடணும். ஒரு நல்ல பிளேயரை ஒரு சின்ன இன்ஜுரினால அந்த நாடோ அந்த டீமோ அந்த அந்த ஒரு ஊரோ அதுக்கு மிஸ் பண்ணாங்கன்னா அது பெரிய லாஸ் தானே. ஸோ அந்த பர்சனை திருப்பி அதே லெவல் 1 ஸ்போர்ட்ஸுக்கு கொண்டு போகிறது தான் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆர்த்ரோஸ்கோபி யூனிட்டோட முதல் வேலை. சார், அதிகமாக பவுலருங்கெலாம் வந்து மூட்டு ஷோல்டர்லாம் வந்து பிரச்சனை ஆகிடுது நிறைய பவுலர்ஸ்லாம். இப்போ அது மாதிரி ட்ரீட்மெண்ட்டுலாம் நம்ம பவுலர் இருக்கிறாரு. சாய், நீங்கள் எவ்வளோ பேரை நீங்கள் ஷோல்டர் இன்ஜுரிஸ் பார்த்துருக்கீங்க இப்போ பவுலிங் இதில்? ரொம்ப ரெகுலர். ஏன்னா எஸ்பெஷலி கிரிக்கெட்னு வரும்போது பவுலர்னு இருக்கும்போது வந்துட்டு நிறைய ரொட்டேஷன்ஸ் இருக்கும் கையில். ஸோ சம்டைம்ஸ் ட்ரைனிங் வந்து சின்ன வயசுலேயும் ஒழுங்காக பண்ணலன்னா அது வந்து ரெகுலராக வரும். இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் கிரிக்கெட் எஸ்பெஷலி வந்து ஃபிட்னஸ் கல்ச்சர் வந்து ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. அதனால அந்த ஷோல்டர் இன்ஜுரிஸ் கிரிக்கெட்டில் நடக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் என்ன தான் சொன்னாலும் ஒரு அப்கமிங் கிரிக்கெட்டருக்கு இதில் நாலேஜ் இல்லாதவங்க இப்போ நிறைய பேர் இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ஸில் வந்து கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இந்த டிஎன்பிஎல்லேருந்துலாம் நிறைய பேர் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து அண்ணாத்தாய் வராங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு கைடன்ஸ் கிடைக்காம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்ஜுரிஸ் வரும்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் டீம் இருக்கும்போது அவங்களோட நல்லா கைடன்ஸ் கிடச்சி அங்கேயும் திருப்பி வந்து கம்பேக் கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் நிறைய அதிகமாக வந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் வந்து அந்த பிரச்சனை எதனால் அவங்க மட்டும் அதனால் பாதிக்கிறது. ஏன்னா வேகப்பந்துன்னு பார்க்கும்போது வந்து பவுலிங்னாலே ஜென்ரலாக பாடிக்கு வந்து அது நேச்சுரலான விஷயம் கிடையாது. அதுவும் வேகப்பந்துன்னு வரும்போது அது பாடியில் நிறையா டிமாண்ட் இருக்குது அதுக்கு. ஏன்னா ஒரு 130-140 கிலோமீட்டர் நம்ம போடணும்னா அது பாடியிலேருந்து அந்த எக்ஸர்ஷன் ஆகும். ஸோ ஏதாவது ஒன்று காம்ப்ரமைஸ் ஆகும் இல்லை. ஸோ உடம்பு கண்டிப்பாக அடிப்படும். அதுக்கேற்ற மாதிரி உடம்பு ரெடி பண்ணி வைக்கணும். அங்கே தான் அந்த எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் அதெல்லாம் வருது. ஸோ அதனால தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நிறைய இன்ஜுரி வருது. இப்போ நீங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற ஜாயிண்ட் மாதிரி அது ஒரு சிம்பிளான ஜாயிண்ட் கிடையாது. இப்போ இடுப்பு எலும்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நல்ல பந்து கிண்ணத்தில் நல்ல ஸ்டேபிளாக இருக்குது. மூட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மடக்கி நீட்டுறது மட்டும்தான் ஒரு வேலை. ஆங்கிளுக்கும் அதே மாதிரி தான் 2 மூமெண்ட் தான் இருக்குது. ஆனால் ஷோல்டருக்கு அப்படி கிடையாது. 360 டிகிரி சுற்றுற ஒரு ஜாயிண்ட் அது. சாதாரண எலும்பு சுற்றி இருக்கிற தசைகள் தான் அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதனால தான் தசைகளை நம்பி இருக்கிற ஷோல்டர். அதனால தான் சாய் சொன்ன மாதிரி ரீஹாபிலிட்டேஷன், அந்த ப்ரீ எக்ஸசைசஸ், விளையாடுறதுக்கு முன்னாடி சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ்லாம் பண்ணிட்டு போய் அந்த பவுலிங் பண்ணணும். அதை கரெக்டான ஆக்ஷன்லையும் பண்ணணும். ஸோ இது நிறைய ஃபேக்டர்ஸ் இதில் இருக்கிறதுனால தான் ஷோல்டர் ஜாயிண்ட் மட்டும் ரொம்ப காமனான ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி. அது வந்து சின்ன அந்த மூட்டு பொறுமையாக நழுவுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு மேலே இடிக்கிறப்ப சில தசைகள் கிழியறதாகட்டும், அது பேர் கஃப் டேர்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் ரொம்ப காமன். அதாவது விளையாடுறப்ப கூட அது பெருசாக தெரியாது. அவங்க வீட்டில் போய் நைட் ரெஸ்ட் எடுக்கிறப்ப தான் அந்த வலி தெரியும். அந்த வலி கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிடும். காலையில் எதிர்த்து திருப்பி அதே விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் டேஞ்சரஸ். சின்ன பிரச்சனையே காலப்பெண்ணை விளையாட ரெஸ்ட்டே கொடுக்காம, இந்த ஐடியாவே இல்லாமல் செக் பண்ணிக்காமல் அதை சரி பண்ணிக்காமல் விளையாடுறதுனால நாளை அந்த ஷோல்டர் வந்து ரொம்ப மோசமாகி அந்த விளையாட்டை விட்டுட்டு வெளியே வந்தால் தான் ஒரே வழின்ற மாதிரி ஆகிடும். அதனால தான் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் மட்டும் பர்டிகுலர்லி மோர் ப்ரோன் டு இன்ஜுரி வென் கம்பேர்ட் டு அதர் ஜாயிண்ட்ஸ். சார், விளையாட்டுத் துறையில் இருக்கிற மாதிரி தான் சினிமா துறையில் இருக்கிற ஸ்டண்ட் கலைஞர் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவீங்களா? நிச்சயமாக. ஸ்டண்ட்டை பொறுத்தவங்க பெரியப்பாவே ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்தவங்க தான் ரொம்ப காமன். ஸ்டண்ட் இன்ஜுரிஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ரோப்ஸ் பிடிப்பாங்க. பின்னாடி பேக்ரவுண்ட் ஒர்க்கர்ஸுக்கு நிறைய இன்ஜுரிஸ் ரொம்ப காமனாக நடக்கும்.
அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்காவது கோச்சஸ் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து ஆன் ஃபீல்டு விழுகிறது, இப்படி ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஒரு அப்ராடில் இருக்க எடுத்த ஷூட்டை காட்டி அதை அப்படியே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த வித அவேர்னஸோ எந்த விதமான ட்ரைனிங்கும் எதுவுமே கிடையாது. ஆன் ஃபீல்டு அவங்க பாடியை நம்பி, இவங்க சொன்ன மாதிரி பாடியை நம்பி இருக்கிற இன்னொரு ப்ரொஃபஷன் தான். ஸோ அங்கே ரிஸ்க்கு நிறைய இருக்குது, நிறைய இன்ஜுரிஸும் காமன் தான் அவங்களுக்கு. அதுதான் சொன்ன மாதிரி இப்போ வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது, இன்றைக்கி ரேட்டில் ஸ்டண்ட் மட்டும் இல்லை, எல்லா துறையிலையுமே ஒரு ஆஃபீஸ் நீங்கள் போயிட்டு இப்போ இருக்கிற ரோட் கண்டிஷன்ஸில் ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் திரும்ப வரும்போது 2 வீலர்லேருந்து லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட இந்த லிகமெண்ட் இன்ஜுரிஸ்லாம் நடக்கலாம். ஸோ எந்த ஸ்போர்ட்ஸ், அதாவது எந்த வேலை ஸ்பெசிஃபிக்னு கிடையாது. யாரு போனால் ஒரு ஆஃபீஸ் ப்ரொஃபஷனல் கூட ஒரு படி வேகமாக ஏறும்போது 2 படி மிஸ் பண்ணாருன்னா ஒரு லிகமெண்ட் டேர் ஆகிறது இயற்கை தான். ஸோ இன் ஜென்ரல் நம்ம பாடி ஃபிட்னஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். மசில்ஸு லிகமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சஸ் வச்சுக்கணும். எந்த ஸ்போர்ட்னாலும் சரி அதுக்கான ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் ப்ரீஹேப், அதாவது அந்த விளையாடுறதுக்கான ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் கண்டிஷனிங் அதை நீங்கள் பண்ணிட்டு போகும்போது அதுலேருந்து டெஃபினட்டாக அந்த இன்ஜுரிஸை இன்றைக்கி ரேட்டில் எல்லாமே கம்மி ஆயிடுச்சு. பட் இன்னமும் பெட்டராக பண்ணலாம், பர்ஃபார்மன்ஸையும் என்ஹான்ஸ் பண்ணலாம், என்டியூரன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ ஸ்டண்ட்லாம் நிறைய ரிஸ்க் இருக்குது இல்லையா? ஸோ ஸ்டண்ட் யூனியன் நிறைய அசோசியேஷன்ஸ்லாம் இருக்குது, அதில் ஏதாச்சும் நீங்கள் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி காவேரி ஹாஸ்பிட்டல்? கண்டிப்பாக பிளான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் மெடிசன், அதனால தான் நாங்களே சொல்லுவோம் ஸ்போர்ட்ஸ்னால் இது ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸை பியாண்ட் ஸ்போர்ட்ஸு. ஸோ ஸ்போர்ட்ஸை நம்ம முதல் கட்டமாக அதில் தான் தொடங்குகிறோம். ஸோ இதுக்கப்புறம் படிப்படியாக மற்ற ஹை ரிஸ்க் ஜாப்ஸ், ஹை ரிஸ்க் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் இதோட துறையோட இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமி, இந்த ஸ்போர்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராமே ஜிம்மு, ஸ்விம்மிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸு, பேட்மிண்டன் அகாடமி, வாலிபால் அகாடமி, பேஸ்கெட் பால் அகாடமி, கிரிக்கெட்டுக்கு எல்லாருக்குமே இதை கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட ப்ரைமரி எய்மு. அதோட முதல் ஸ்டெப்பு தான் இது. என்ன மாதிரி ஸ்பெசிஃபிக் ஃபெசிலிட்டிஸ் சார்? கரெக்ட் சார். இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் 10-12 வருஷம் யூகேயில் வேலை செஞ்சுருக்கிறேன். அங்கேயும் ஆர்த்ரோஸ்கோபி பண்ணி இந்த ட்ரைனிங்லாம் பண்ணுறேன். இப்போ நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா வி ஆர் ஹேவிங் வெரி அட்வான்ஸ்டு கேமராஸ். அது டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த டெக்னாலஜி இன் பார் காவேரி ஹாஸ்பிட்டலில் வி ஆர் ஹேவிங் அட்வான்ஸ்டு ஆர்த்ரோஸ்கோபி யூனிட்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ரொம்ப மினிமலாக இருக்கணும். உள்ளே போயிட்டு வெளியே சர்ஜரி பண்ணுறப்ப அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஷுட் பி வெரி 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 அக்யூரேட்டு அண்ட் மினிமலி இன்வெஸ்ட். ஏன்னா உள்ளே மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் டேமேஜ் பண்ணக்கூடாதுன்றது ஆர்த்ரோஸ்கோப்பியோட முக்கியமான வேலையே. ஸோ காவேரி ஹாஸ்பிட்டலில் வென் த பேஷண்ட் கெட்ஸ் அட்மிட்டட் ஃபார் இந்த மாதிரி லிகமெண்ட் இன்ஜுரிஸ் அப்படின்னா முதல்ல 4 வாரம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு நீ லிகமெண்ட்டில் ஏசிஎல் டயர் இருக்கிறப்ப அந்த மூட்டு நல்லா ஆகட்டும், அது கொஞ்சம் ரத்தம் கசிஞ்செல்லாம் குறையட்டும். இப்போ அப்படிலாம் கிடையாது. அடிப்பட்ட அடுத்த ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள சர்ஜரியே முடிச்சிடுறோம். ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ரேடியோ ஃப்ரீக்வன்சி ப்ரோப்னு ஒன்று இருக்குது. அதனால் உள்ளே இருக்கிற குட்டி குட்டி ப்ளீடிங்கை கூட அதை அரெஸ்ட் பண்ணிவிடும். ஸோ அதனால் என்ன ஆகுது, 24 மணி நேரத்துக்குள்ள பேக் ஆன் த ஃபீட்டு அவன் எந்திரிச்சு நடந்து அவனோட நார்மல் ரீஹாபிலிட்டேஷன் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டு டெவலப் பண்ண தசை வீணாக போயிட்டே இருக்கும். ஸோ அந்த தசை வீணாக போகக்கூடாதுன்றது தான் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியோட முதல் வேலையே. அதனால் எவ்வளோ சீக்கிரம் அவங்கள அந்த ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் கொண்டு போகிறோமோ நல்லது. முன்னாடிலாம் வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்கே நான் படிக்கிற 10-15 வருஷம் முன்னாடி ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்போ ரொம்ப கம்மி தான் ஃபெசிலிட்டிஸ். ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்கே 2 வாரம் 3 வாரம் வெயிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. அடிப்பட்ட உடனே எக்ஸ்ரே பேஷண்ட்ஸே கேட்குறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ஸ்கேன் எடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அவேர்னஸ் மக்கள் நடுவே வந்துருச்சு. ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறோம், அதில் லிகமெண்ட் டயர் இருந்ததுன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்கிறோம். அவங்க பேஷண்ட்ஸ் வந்து வில்லிங்காக இருக்கிறாங்க, இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சனாக அவங்க வில்லிங்காக தான் இருப்பாங்க. எதையாவது பண்ணியிருந்தேன். இன்ஃபேக்ட் லிகமெண்ட்ஸ்லாம் இப்போ சிந்தட்டிக் லிகமெண்ட்ஸே வந்துருச்சு. இப்போலாம் ஆர்டிஃபிஷியல் லிகமெண்ட். எனக்கு இந்த சீசன் விளையாடணும், ஏன்னா நேச்சுரல் கிராஃப்ட் போட்டால் தான் ஹீலிங் டைம் நீங்கள் 3 months 6 months வெயிட் பண்ணணும். இப்போலாம் வந்து சிந்தட்டிக் ஏசியல் கிராஃப்ட்ஸே வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ டேரெக்டாக நீங்கள் அதை பொறுத்துட்டா நெக்ஸ்ட் டே நடக்கலாம், விளையாடவே ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அது கிழிஞ்சால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மறுபடியும் இன்னொன்று வச்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சீசனுக்கு இன்னொரு சீசனுக்கு சிந்தட்டிக் கிராஃப்ட்ஸ் வச்சு குயிக்காக சர்ஜரி முடிச்சுட்டு விளையாடுற போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அஸ்வின் வந்து ரிட்டையர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு சார், எப்படி பார்க்குறீங்க? பெரிய லெஜெண்ட் தான் அவர். நான் வந்து வளர்ந்து வரும்போது லுக்கப் பண்ணி யாராவது இன்ஸ்பிரேஷனை நம்ம வச்சு வளருவோம்ல, அந்த மாதிரி பார்த்த கிரிக்கெட்டர் தான் அஸ்வின். ஸோ இப்போ வந்து வெளி டோர்னமெண்ட்ஸ்லாம் விளையாடுறதுக்காக ரிட்டையர்மெண்ட் தெரியல, நான் பேசலை. இப்போ நான் வந்து கொஞ்சம் நாளாக என்னோட இதில் இருக்கேன். பட் ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான் வந்து ரிட்டையர் ஆகிட்டாருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது பார்த்து இவரை மாதிரி போலிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்த ஒருத்தர் தான் அஸ்வின். அதனால ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான் சொல்லலாம் அவர் இப்போ அச்சீவ் பண்ண எல்லாமே. அடுத்து இந்தியன் டீமில் எடுத்துட்டாங்கன்னா இந்தியன் டீமில் பார்க்கலாம். அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து டேரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. இல்லை, நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா என்னோட
என்னோட ஓன் ஜேர்னியை நான் வந்து கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, யாருமே இன்னொருத்தரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து நம்மளோட ஓன் ஜேர்னியை எடுத்துகிட்டு நமக்குன்னு ஒரு கதையை தான் நம்ம உருவாக்க ட்ரை பண்ணோம். அதுதான் உருவாக்கிட்டு இருக்கேன். This is very, very important for the sports person to remain active during that period of life, that 5 to 6 years is very, very important. But what நம்ம இந்தியன் சொசைட்டியில் எப்படின்னா, they come with injuries, particularly young children, and when we say, I mean, when many times the parents will ask the doctors to say, doctor, அவனை கிரிக்கெட் விளையாட வேணாம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு. So even before the boy comes into the clinic, அவங்க வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீங்க சொல்றப்ப நான் சொல்லுவேன் டாக்டர், நீங்க ஸ்போர்ட்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. And if you tell that to the young boy, aspiring cricketer, he will be crying in the clinic. எப்படியாவது என்ன சரி பண்ணி அனுப்பிச்சிடுங்க டாக்டர், எனக்கு போகணும், நான் A டிவிஷன் போகணும், எனக்கு செலெக்ஷன் இருக்கு, ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ usually as a society we have, I mean, you and my own grandfather, village, he is a farmer. அங்கே போய் எவ்ரி ஏப்ரல் அண்ட் மே போகிறப்ப நாங்கள் கசின்ஸ்லாம் சேர்ந்து ஒரு சின்ன டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு ரப்பர் பாலில் கிரிக்கெட் ஆடுவோம். அப்போ வந்து அவர் சொல்லுவார், எதுக்கு ஓடி பிளே கேம்ஸ், யூஸ் டு டெல் அஸ் தட் இஸ் நாட் கோயிங் டு பிரிங் ஃபுட் டு த டேபிள், அது உனக்கு சாப்பாடு கொடுக்க போகிறதில்ல, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு. ஸோ there are so many factors which discourage young people to get into sports in India, but it is changing. Dr. Ravi சொன்ன மாதிரி turf cricket, turf football, everything is becoming popular, all for good reasons. If there is a sports injury, so many times in the sports injury, a young child, active, fit child வரப்போ அவங்க மதர் கேட்பாங்க, சார் அவன் அடிக்கடி உழுந்துகிட்டே இருக்கான், அவனுக்கு எதுவும் போன் வீக்னஸ் இருக்குமா, அதை டெஸ்ட் பண்ணுங்க, சாஃப்ட் போன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க. நான் யூஸ் டு டெல், young people play, young people fall, they will have injuries, doesn't matter. As a doctor, as a society, we have to encourage them to get back to their normal life so that they continue to enjoy the sports and remain fit. நம்ம ஸ்போர்ட்ஸ் சென்டரோட வந்து இப்போ நீங்கள் வாரத்துக்கு முன்னாடி டாக்டர் ரவி அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கப்போ என்ன வாட் இஸ் ஸ்பெஷல் நம்ம காவேரியோட ஸ்போர்ட்ஸ் அண்ட் அட்வான்ஸ் ஆர்த்ரோஸ்கோபிக் சென்டர்னு பேச சொன்னார். ஒன்று வந்து அட்வான்ஸ் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ இந்த cruciate ligament surgery has become almost standardized. Say globally, any good center you do, you get the same hamstrings quadruple graft, people get good results. But what difference it makes in the rehabilitation? So the advanced rehabilitation, the surgery முடிஞ்சு 6 hours நடக்க வைக்கிறது, அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணுறது, அவங்க வந்து நிறைய பேர் அந்த ஏசி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அப்புறம் யூஸ்வலாக அந்த பேரண்ட்ஸ் அதை கேட்பாங்க, திரும்பி ஸ்போர்ட்ஸ் விளையாட போகலாமான்னு. எஸ், தே கேன் கோ பேக் டு த ஹோல் ஐடியா ஆஃப் த இன்ஜுரி மேனேஜ்மெண்ட்டை வந்து ட்ரீட் பண்ணி திரும்ப அவங்க வந்து பழையபடி அதே இன்டென்சிட்டியோட ஸ்போர்ட்ஸுக்கு திரும்ப போக வைக்கிறது தான் நம்மளோட ஆர்த்ரோஸ்கோபி சென்டரோட ஒரு யூனிக் ஃபீச்சர். வி ஆர் நாட் கோயிங் டு டெல் நீ இன்னும் ஸ்போர்ட்ஸ் விளையாடுன்னு, உன்னை ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி திரும்பி அதே அளவுக்கு ஃபிட்னஸை கொண்டு வைக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது தான் இதோட இது. And also the advanced techniques like the shoulder arthroscopy, like two portal arthroscopy. These are all the unique features of our arthroscopy center. It's a movement. So we say the tagline, hashtag game on Chennai. See, even if you have an injury, that's fine. We will treat, and then you are going to go back to the game, a game on Chennai, and also come back. You have to come back. People have to come back. So we have treated so many Indian cricketers or even international cricketers. Dr. Sivaramakannan is our chief physician, sports physician. With him, and we have been associated with the BCCI, TNCA, and IPL for the past more than 5 years. Every time there is an IPL season, at least we used to have 4 to 5 people coming with injury every day. So we don't tell them that I'll put you on a plaster, you miss this match. We do treat well and tell them you can go back to go play the next game. So that's why from all the even the New Zealand, Australian cricketers, when they we are treating them, helping them to go back to their sports. So that is the theme of our center, come back. So come back. Your sports injury should not derail you. You are going to come back. And Dr. Dinesh Avargal Sonamari, it's not just the sports injury. The joint injuries can happen
many times. I have treated, ஏன்னா இப்போ இந்தியாவில் வந்து இன்னொன்று ஒரு காமன் வந்து வீக்கெண்ட் அத்லெட்ஸ். வாரத்தில் 5 நாள் எதுவுமே பண்ண மாட்டாங்க. சாட்டர்டே சண்டே ஆனால் நான் பேட்மிண்டன் ராக்கெட் எடுத்துகிட்டு நான் விளையாட போறேன்பாங்க. So அவங்க they come with a lot of injuries. They may be a homemaker in the age of 40 to 50 or who are not physically that fit but still have a sports injury. அவங்களுக்கும் நம்ம ட்ரீட் பண்ணி அவங்களையும் they have to go back to their normal life. A few months back we operated on a young model. She is not a sports person, but அவங்கள ஒரே இது வந்து she has booked for a Himalayan trek ஒரு 4 monthsல நான் ACL reconstruct பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. So we did the ACL reconstruction and the 5th month she went back to the she went on the trekking. So the mobility orthopedics ஒரு பெரிய இது என்னன்னா mobility is life. We will keep the people mobile and active. We will treat them structurally திரும்பி அவங்க return to their normal life and normal anatomical structure and normal life. That's why this is Advanced Sports and Arthroscopy Center. And as I told in the beginning of the speech, we are very at Kauvery Hospital today. We have got 12 hospitals and we have got more than 2,500 beds. More than 12,000 people are working with us. And wherever we are, whether it's Trichy, Chennai, Hosur, Salem, Tirunelveli or Bangalore, one of the big huge advantage we have over other healthcare providers is the excellent team of doctors. I congratulate all of them and thank you very much.